பேராசையும் நேர்மையற்ற குணமும் பெரும் துன்பத்தை விளைவிக்கும். இதை எடுத்து காட்டுற கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சிறிய நகரத்தில் மணிபத்திரன் என்று ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனும் அவன் மனைவியும் அன்பும் உதவும் குணமும் கொண்டவர்கள். அந்த நகரத்தில் உள்ள அனைவரும் அந்த தம்பதியை பற்றி அறிவார்கள். அவர்களுடைய விருந்தோம்பும் பண்பால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு நாள் கடல்ல போயிட்டு இருந்த மணிபத்திரனோட படகு புயலால சேதமடைஞ்சது. அதுல விலைமதிப்பற்ற சரக்குகள் ஏற்றப்பட்டிருந்தது. அது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஐயோ, இப்படி நஷ்டமாயிருச்சே, நான் என்ன செய்வேன்? யாருப்பா வீட்ல? வெளியே வாங்க. கடன் கொடுத்தா திருப்பி அடைக்க மாட்டீங்களா? அண்ணா, உங்களுக்கே தெரியும், வியாபாரத்துல நஷ்டம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் பணம் எனக்கு வந்து சேரணும். தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து கடனை அடைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான். முடிவில் அவன் எல்லாவற்றையும் இழந்து பரம ஏழையானான். செல்வம் அவனை விட்டு சென்றதும் அவனுடைய நண்பர்களும் அவனை விட்டு சென்றனர். என் நண்பர்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அவனுடைய செல்வத்தை தான் விரும்பியிருக்காங்கன்னு இப்போதான் புரியுது. வறுமையும் துக்கத்தையும் தவிர என் மனைவி குழந்தைகளுக்கு என்னால் வேறு எதுவுமே கொடுக்க முடியலன்னு பலவித எண்ணத்தோட உறங்க போனான் மணிபத்திரன். அன்னைக்கு இரவு அவனுக்கு விசித்திரமான கனவு தோன்றியது. ஒரு துறவி அவன் கனவுல தோன்றி, என் தலையை நீ ஒரு குச்சியால தொட்ட உடனே பிறவிகளுக்கு தேவையான அளவு தங்க காசுகளாக நான் மாறுவேன். உடனே அதே கனவுல மணிபத்திரன் அந்த துறவிய குச்சியால தொடுவது போலையும் துறவி உடனே தங்க நாணய குவியலாக மாறுவதாகவும் காட்சி கண்டான். அப்படியே விடிஞ்சிருச்சு. யாரோ கதவை தட்டுற சத்தமும் கேட்டது. என்னுடைய கனவு ஈடேறுமா? நான் மறுபடியும் செல்வன் ஆவேனா? என்னங்க, உங்களை பார்த்த நாவீதன் வந்திருக்கான். கனவு உண்மையாகும்னு நினைச்சது என் முட்டாள்தனம் தான். அது ஒரு நாளும் உண்மையாகாது. முடிவெற்றதுக்காக நாவீதனின் முன்னே மணிபத்திரன் அமர்ந்தான். மறுபடியும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. என்ன ஆச்சரியம்! ஒரு துறவி மௌனமான பார்வையோட அங்க நின்றுட்டு இருந்தாங்க. மணிபத்திரனும் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு குச்சியை எடுத்து துறவியோட தலைய தொட்டான். உடனே அவன் எதிரில் தங்க நாணயங்கள் குவியலாக தோன்றியது. இதை கண்ட மணிபத்திரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். நிறைய அளவு தங்க நாணயங்களை நாவீதனுக்கும் கொடுத்தான். நடந்ததை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த நாவீதன் ஒரு பேராசை பிடித்தவன் மட்டும் இல்ல, முட்டாளும் கூட. அப்போ துறவிகளோட தலையில குச்சியால அடிச்சா தங்க நாணயங்களா மாறிடுவாங்க போலயே. பணக்காரன் ஆவது எப்படின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இனிமேல் யார் கஷ்டப்பட்டு முடி திருத்துற வேலையெல்லாம் பாக்குறது? நாவீதன் அங்க இருந்து ஒரு மடத்துக்கு போய் அங்க உள்ள சில துறவிகளை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தான். அந்த துறவிகள் அவன் வீட்டுக்கு வந்த உடனே நாவீதன் ஒரு குச்சியை எடுத்து அவங்க தலையிலேயே அடிக்க ஆரம்பித்தான். பரிதாபமான அந்த துறவிகள் திகைத்து போய் ஓட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு துறவி தப்பித்து சிப்பாய்களை உதவிக்கு அழைச்சாங்க. சிப்பாய்களும் நாவீதனை கைது செஞ்சு நீதிபதி முன்ன அழைத்துட்டு போனாங்க. ஏன் அந்த துறவிகளை நீ குச்சியால அடித்த? ஐயா, நாவீதன் ஒரு துறவிய குச்சியால அடித்தான். உடனே அந்த துறவி பொற்காசுகளா மாறுச்சு. அதனாலதான் நானும் துறவிகளை குச்சியால அடித்தேன். நாவீதன் சொல்வது உண்மையா? மணிபத்திரனும் முழு கதையை நீதிபதி கிட்ட விவரமா சொன்னான். முழு கதையையும் கேட்ட நீதிபதி நாவீதன் பேராசையோடு நேர்மையற்ற முறையிலையும் நடந்து கொண்டதா புரிஞ்சு கொண்டாரு. முட்டாள் நாவீதனுக்கு தகுந்த தண்டனையை வழங்கினாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கலாம்.